ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கார்ட்போர்டையும் கலர் பேப்பரையும் வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கிரே கலர், ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர்னு. உங்களுக்கு எந்த 3 கலர் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டை நான் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம். இதோட லென்த்தெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் இப்போ நான் இந்த கிரே கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நான் பேப்பர் வச்சு கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேப்பர் இல்லைன்னா பெயிண்ட்டு கூட அடிச்சுக்கலாம். கலர் ஆப்ஷன் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்துக்குமே 4 பீஸ்க்குமே கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 4 பீஸ்க்கும் கவர் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாரி நம்ம வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே நான் ஃபெவிகால்லே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால எல்லோரும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஷீட்டாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் நம்ம ஸ்டிப்பு மாரி கட் பண்ணணும். நீங்கள் நீட்டாக வச்சு ஸ்டிப்பாக கட் பண்ணுறதை விட ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நேராகவும் கிடைக்கும். நான் கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் செய்ய 4 ஸ்டிப்பு வேணும். மொத்தம் 4 ஸ்டிப்பு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டிப்பை எடுத்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி ரிங்கு மாரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த மாரி நம்ம 4 பீஸையும் அந்த ரிங்கு மாரி செஞ்சுட்டு ரிங்கு மாரி செஞ்சோன்னா ஒரு சென்டரில் கம் அப்ளை பண்ணி அதை அமுக்கி விட்டால் நம்மளுக்கு ஒரு போ மாரி கிடைக்கும். இந்த போ மாரி 4 பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு பீஸை எடுத்து இன்னொரு பீஸ் கூட ராங்கு மாரி நம்ம வச்சு ஒட்டணும். அந்த மாரி மிச்சம் 2 இருக்கிறதையும் நம்ம பண்ணிவிட்டு அந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஒட்டுனா நம்மளுக்கு ஃப்ளவர் மாரி கிடைக்கும். இந்த ஃப்ளவர் நான் 8 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஆரஞ்சு கலரில் குட்டி சர்க்கிள் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாரி எல்லா ஃப்ளவருக்கும் வச்சுட்டு இப்போ எல்லா ஃப்ளவரையும் அந்த ஸ்கொயரில் நம்ம ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டுவேன்னா 2 சைடு மட்டும்தான் ஒட்டுவேன். ஃப்ளவரெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் இதை காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேப்பரில் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்து அதில் நம்ம நார்மலாக செய்கிற ஃப்ளவரை செஞ்சுக்கலாம். அதுக்கும் 3 டைமு ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃப்ளவர் ஷேப்பை ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பெடலில் கட் பண்ணி அதை இழுத்து வச்சு ஒட்டுங்க. அது எதுக்குன்னா கொஞ்சம் எம்போஸாக இருக்கும், அதுக்காக. அப்படி ஒட்டிட்டு கொஞ்சம் சிசரை வச்சு கர்வ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் கொஞ்சம் எம்போஸாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் நான் 5 செஞ்சுக்கிறேன். பர்பிள் கலர் ஷீட்டில் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்து
அதில் நான் கோன் செய்கிறேன். இந்த கோன் கூட நிறைய பேருக்கு செய்ய தெரியும். இந்த மாரி நம்மளுக்கு 5 பீஸ் வேணும். நான் ஒன்று மட்டும் செய்கிறத காமிச்சிருக்கேன். இந்த கோன் செஞ்சு எடுத்துட்டு இதுக்குள்ளே உங்கள்கிட்ட என்ன த்ரெட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உள்ளன் த்ரெட்டை கோட்டு அதில் பீட்ஸும் கோத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயரையும் கிட்ட இருந்த ஸ்டோன்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஃப்ளவரில் சென்டரில் என்கிட்ட இருந்தால் குட்டி குட்டி பீட்ஸை வச்சு 3 பீட்ஸ் வச்சு சென்டரில் வச்சு விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோனை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கோனுக்கு மேலே ஒரு ஃப்ளவரை வச்சு ஒட்டுங்க. இந்த மாதிரி 5 பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயரில் பின்னாடி நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு உள்ளன் த்ரெட் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே அந்த ஹேங்கிங்கையும் 5 ஹேங்கிங்காக நம்ம வச்சுக்கலாம். நான் ஒன்று பெருசு சின்னது அப்படி வச்சுக்கிறேன். இவ்வளோதான் கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.